மூன்றாவதாக அல் மஸ்ஜிதுல் அக்ஸா பைத்துல் மக்சூல் ஹுத்பா இந்த ஹுத்பா ஷேக் முகமது சரந்த் இருந்தார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த இந்த மாதம், இந்த தினத்தை அந்த ஞாபகங்கள் கலந்த சில அல்லாஹ்வுடைய அருள் பாக்கியங்கள், அல்லாஹ்வுடைய அருள் காற்று வீசுகின்ற ஒரு காலம் என்ற அந்த சிறப்புகளை பற்றி சென்ற வார ஹுத்பா அமைத்திருந்தார்கள். ஹம்து ஸலவாத் குறைசுவினால் உங்களிலிருந்து ரசூல் வந்திருக்கிறார், அவருக்கு உங்களுடைய சிரமங்கள் எல்லாம் அவருக்கும் சிரமமாக இருக்கும், உங்களுடைய இதில் கரிசனை உள்ளவர், மூமியோட உள்ள அன்புள்ளவர் என்றாயத்தை ஓயினார்கள். மக்களே, நான் உங்களுக்கு இறைவன் புறமிருந்து உங்கள் அனைவருக்குமான தூதராக வந்திருக்கின்ற ஆயத்தை ஓயினார்கள். சூரா தௌபா 128 சூரா ஆராஃப் 158 அதே போன்று ஆராஃப் 158 வத்தபியோரை பின்பற்றுங்கள், நீங்கள் நேர்வழி அடைவீர்கள் என்ற ஆயத்தை ஓதி, அதே போன்று ஏற்கனவே உள்ள ஹத்தீமார்கள் சொன்ன அதே ஹதீஸ், பெற்றோர்கள் பிள்ளைகள் மனித சமூகம் அனைவருடைய நான் ஒப்புக்குறின மாறும் வரைக்கும் அவர் ஈமான் கொள்ள முடியாது என்ற அந்த ஆயத்தை ஓதி, நபியே உங்களை நாங்கள் சாட்சியாளராக நன்மாராயம் சொல்லக்கூடியவராக அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடிய அனுப்பியிருக்கிறோம், அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கக்கூடிய அழைப்பாளராக அனுப்பியிருக்கிறோம், அல்லாஹ்வுடைய அனுமதிப்படி கட்டளைப்படி என ஒளிமயமான ஒரு ஒளி விளக்காக அனுப்பியிருக்கிறோம். மோமின்களுக்கு நீ நன்மாராயம் சொல்லுங்கள், அவர்களுக்கு அல்லாஹ்விடமிருந்து அருள் பெரும் பாக்கியங்கள் இருக்கின்ற சிறப்புகள் இருப்பதாக, பெரும் கூலியில் இருப்பதாக. காஃபிர்களை நீங்கள் முனாஃபிக்குகளையும் பின்பற்ற வேண்டாம், அவருடைய நோவினைகளை விட்டு ஒதுங்கி அவர்களை புறக்கணித்து நடங்கள், அவர்கள் விடயத்தில் அல்லாஹ்வின் மீது நீங்களுடைய விடயங்களை பொறுப்பு சாட்டுங்கள், பரம் சாட்டுங்கள். அல்லாஹ் விடயங்களை பொறுப்பேற்று நிறைவேற்றி பாதுகாப்பு வழங்க சிறந்த பாதுகாவலன் பொறுப்புதாரி. அஹ்ஸாப் 45-48 ஓதி, அல்லாஹ்வை எப்பொழுதும் அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணியமாக அழைக்கிறான், யாய் ஒரு ரசூல் என்று கூப்பிடுகிறான், ரசூலே. அதே போன்று ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பெயர் சொல்லி அழைத்திருக்கிறான், ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பேரை கூட பெயர் சொல்லி அழைத்திருக்கிறான். ஈசா அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய ரசூலை யா முஹம்மது என்று அழைக்கவில்லை. எனவே யாய் நபி, யாய் ரசூல், உங்களை நாங்கள் அனுப்பியிருக்கிறோம், ரசூல், நீங்கள் இறக்கி வைக்கப்பட்ட விடயங்களை தூதுகளை மக்களுக்கு எத்தி வையுங்கள் என்றெல்லாம் அல்லாஹ் கண்ணியமான முறையிலே அழைக்கிறான். இது நபியர்களை அல்லாஹ் சிறப்புப்படுத்தியதற்கான ஒரு சான்று. எனவே பொதுவாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அமல்கள் முன்வைக்கப்படும் என்று சொல்லிவிட்டு அந்த ஹதீஸ் சொல்லிவிட்டு, நலவு இருந்தால் அல்லாஹ்வை புகழ்வேன், ஏதாவது தவறுகள் இருந்தால் இஸ்திக்பார் செய்வேன், மௌத்துக்கு பின்னால் நபியர்களுக்கு உம்மத்துடைய அமல்கள் காட்டப்படும். எனவே நான் சொல்ல எங்களுடைய நிலைமைகள் ஹத்தீப் சொல்கிறார்கள், எங்களுடைய நிலைமைகளை, கஷ்டங்களை, சிரமங்களை நாங்கள் உங்களுக்கு முன்வைக்கிறோம், எங்களுடைய நிலைமைகள் உங்களுக்கு முன்வைக்க நாங்கள் ஆசிக்கிறோம், பலஸ்தீனுடைய நிலைமை, கஸாவுடைய நிலைமை, சிரமத்தை முன்வைக்கிறோம் என்று சொல்லிவிட்டு அந்த ஆயத்துகளை ஓதி, அதே போன்று உமர்களுடைய அதே சம்பவத்தை, தன்னுடைய ஆத்மாவை விட என்னை விட உங்களை நான் நேசிக்கிறேன் யார் சொல்லப்படுது, இப்பொழுதுதான் பூர்த்தியான ஈமான் என்று அந்த சம்பவத்தையும் சொல்லிவிட்டு, எப்பொழுதுமே அல்லாஹ் ரசூலுக்கு நாங்கள் மாறுபாடு செய்கின்ற பொழுது அல்லாஹ்வுடைய தண்டனை வரும் வரைக்கும் நாங்கள் எதிர்பார்த்திருக்க வேண்டிய அந்த எச்சரிக்கையை தௌபா 24 ஓதி, அல்லாஹ் நபியோடைய கட்டளைக்கு மாறு செய்யக்கூடிய ஃபித்னாவும் வேதனையும் ஏற்படும் என்ற அந்த ஆயத்தை மோதினார்கள். எனவே பொதுவாக வரலாற்றை படியுங்கள். எப்பொழுதுமே முஸ்லிம்களுக்கு மத்தியிலே கஷ்டங்கள், சிரமங்கள் ஏற்படும் கை கொடுக்காதவர்கள், உதவி செய்யாதவர்கள், ஒத்தாசை புரியாதவர்கள், கடந்த கால வரலாற்றை தாத்தாரிகளுடைய நிகழ்வு பிரபலியமானது. ஹுராசான் மக்களுக்கு அநியாயம் செய்கின்ற பொழுது ஈராக் மக்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள், தடுக்கவில்லை, உதவி செய்யவில்லை. தாத்தாரியுடைய அநியாயத்தை பார்த்து கொண்டிருந்தார்கள். பிறகு ஈராக்குக்கும் அநியாயம் செய்தார், ஈராக் மக்களுக்கும் அநியாயம் செய்தார்கள். அப்படியே பரவலாக ஷாம் தேசம் முழுக்க அவருடைய அநியாயம் அட்டூழியங்கள் பரவி ஷாம் தேசத்தை அப்படியே எரித்தார்கள் நெருப்பால். பல ஹலப் என்ற போன்ற ஊர்களைச் சேர்ந்த மக்களை அப்படியே கொன்று குவித்தார்கள். ஏன் தாத்தார்கள் பிற ஊர்களுக்கு முஸ்லீம்களுக்கு அநியாயம் செய்கின்ற பொழுது பக்கத்து ஊரைச் சேர்ந்த, பக்கத்து நாடுகளைச் சேர்ந்த ஏனைய முஸ்லீம்கள் பார்த்து கொண்டிருந்தவருடைய விபரீதம். எனவே பலஸ்தீன் மக்களுக்கு நடக்கிற அநியாயங்களை பார்த்து கொண்டிருக்க வேண்டாம், உங்களுக்கு இப்படியான நிலைமைகள் வராமல் உங்களை நீங்கள் பாதுகாத்து பலஸ்தீன் மக்களுக்கு கை கொடுங்கள் என்று சொல்லிவிட்டு கடந்த கால வரலாறுகளை அவர்களுக்கு ஞாபகம் ஊட்டுங்கள். இப்ராஹிம் 5வது வசனத்தை ஓதினார்கள். அவர்கள் என்ன தன்னுடைய ரசூலை சரியாக புரியாதவர்கள் போல் நடக்கிறார்களா என்று மூமினுடைய 69 வசனம், உங்களை ரஹ்மத் அகிலத்தாருக்கு அருளாக அனுப்பியிருக்கிறோம் என்று இந்த நபியர்கள் பிறந்து வஃபாத்தாகிய இந்த மாதத்தின் சங்கையை மெருகூட்டக்கூடிய ஒரு ஆயத்தாக அந்த ஆயத்தை ஹத்தீப் அவர்கள் முன்வைத்து விட்டு, உங்கள் மீது சலாம் உண்டாகத்தின் யா ரசூல் அல்லாஹ், உங்களுடைய பிறந்த நாள் அது ஒரு பரக்கத்துக்குரிய நாள், சிறந்த நாள், நபியாக அனுப்பப்பட்ட நாள், நீங்கள் நபியாக அனுப்பப்பட்ட நாள், எல்லா நாட்களுடைய பரக்கத்தின் காரணமாக அதை நாங்கள் முன்வைத்து உங்களுக்கு சலாத் சொல்கிறோம் என்று சொல்லிவிட்டு, உங்களுக்கு எல்லா ரசூலுடைய சம்பவங்களை நாங்கள் சொல்லியிருக்கிறோம், அந்த சம்பவங்களூடாக உங்களை மனதை உறுதிப்படுத்த, உள்ளத்தை உறுதிப்படுத்த. சூரா ஹூத் 120 வசனம். எனவே பொதுவாக கடந்த கால வரலாறுகளை சிந்தித்து பார்ப்பது படிப்பினைக்குரிய விடயம், அதெல்லாம் நமக்கு கட்டளையிடுகின்ற விடயம். ஈமான்தாரிகளே, நீங்கள் அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளை நினைத்து பாருங்கள். படைகள் உங்களை நோக்கி வந்த பொழுது அல்லாஹ் அவர்களுக்கு காற்றை அனுப்பி, நீங்கள் கண்ணால் காண முடியாத மலக்குமாருடைய படையை அனுப்பி அவர்களை தோற்கடித்த சம்பவத்தை ஞாபகம் செய்து பாருங்கள், அடிக்கடி பேசிக்கொள்ளுங்கள். அஹ்ஸாப் அந்த ஹந்தக்கூடிய போர் நடந்த நிகழ்வு 9வது வசனம். ஈமான்தாரிகள் அல்லாஹ்வுடைய நியமத்தை நினைப்பாருங்கள், ஒரு கூட்டம் உங்களுக்கு எதிராக
நடவடிக்கை எடுக்க தாக்க முனைந்த பொழுது அல்லாஹ் அவர்களுடைய கரங்களை உங்களுக்கு எந்த ஆபத்தும் விளைவிக்காமல் தடுத்து நிறுத்தினான். மாஇதா 11. இந்த சம்பவத்தை நீங்கள் அடிக்கடி ஞாபகம் செய்து கொள்ளுங்கள், பேசிக்கொள்ளுங்கள், உங்களுக்கு மத்தியிலே உரையாடி கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு சென்ற வார ஹுத்பா சொல்லுங்கள், நபியுடைய மௌலித் பிறந்த தினம் ஞாபகப்படுத்தப்படக்கூடிய சிறந்த ஒரு நாள், வரலாறு நிறைந்த சிறந்த ஒரு சந்தர்ப்பம் நம்ம முன்வைக் கொண்டேன். இப்பொழுது கடந்து விட்டது. சென்ற ஹுத்பாவில் அவர்கள் ஞாபகப்படுத்திய விடயம். எனவே இப்படியான மெம்பருக்கு மேலிருந்து நாங்கள் முஸ்லீம்கள் ஒருவருக்கொருவர் பலஸ்தீன் மக்களை கைவிட்டு உதவி ஒத்தாசை புரியாமல் கணக்கெடுக்காமல் இருப்பதை நாங்கள் முறையிடுகிறோம், ஆதங்கப்படுகிறோம் சொல்லிவிட்டு நீங்கள் பலகீனப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம், துக்கப்பட வேண்டாம். நீங்கள் தான் ஈமான்தாரிகளாக இருந்தால் நீங்கள் தான் உயர்ந்தவர்கள், மேன்மையானவர்கள் என்று ஆறுதல் படுத்திய ஆயத்தை ஓதி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நபியர்கள் பிறந்த தினத்தை கண்ணியப்படுத்தி எந்த புனிதரை வைத்து நாங்கள் சிறப்புகளை பேசுகிறோமோ அவர்களே சொல்லியிருக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய பாதையிலே போர் தன்னுடைய நேரத்தை ஒதுக்கி காலத்தை ஒதுக்கி அந்த காலத்தை ஒதுக்கி அல்லாஹ்வுடைய பாதையில் தன்னை அர்ப்பணிப்பது ஏனைய இரவுகள் ஏனைய நாட்கள் 1000 நாட்களை விட சிறந்தது. அல்லாஹ்வுடைய பாதையில் தன்னை அர்ப்பணிக்காத நாட்கள் 1000-ஐ விட ஒரு நாள் சிறந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. எனவே பலஸ்தீன் மக்களுக்கு சலாம் உண்டாகட்டும், தன்னை அர்ப்பணித்த போராளிகளுக்கு சலாம் உண்டாகட்டும், உறுதியான மக்களுக்கு சலாம் உண்டாகட்டும் என்று சொல்லிவிட்டு ஒவ்வொரு அமலும் மையத்துடைய அமல்களை துண்டித்துவிடும். ஆனால் அல்லாஹ்வுடைய பாதையில் போராடுகின்ற போராளியை தவிர அல்லாஹ்வுக்காக தன்னைக்கான நேரத்தை ஒதுக்கி அல்லாஹ்வுடைய பாதையில் தன்னை முழுமையாக அர்ப்பணித்த போராளியை தவிர அவருடைய அமல் கியாமத் வரைக்கும் வளர்க்கப்பட்டு கொண்டே இருக்கும் ஃபித்னா, கபருடைய ஃபித்னாவை விட்டும் அவர் பாதுகாப்பு பெறுவார். எனவே அந்த ஹதீஸை இறுதியாக சொல்லி பலஸ்தீன் மக்களை தைரியமூட்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மௌலிதுடைய அந்த மீலாதுடைய பரக்கத்தினால் இந்த சிரமங்கள் அகல வேண்டும், இப்படியான மக்களுடைய கஷ்டங்கள் நெருக்கடிகள் இல்லாமலாக வேண்டும் என்ற ஒரு நற்சகனத்தோடு அந்த விடயங்களை முன்வைத்து அந்த முதலாவது ஹுத்பாவை முடித்துவிட்டு இஸ்திக்ஃபாரோடு துஆவோடு இரண்டாவது ஹுத்பா ஹம்து ஸலவாத் தக்வாவுடைய வசதியை கொண்டு ஆரம்பித்து ரசூலுல்லாஹ்வுடைய பணிகளை அல்லாஹ் சொல்கின்ற பொழுது அல்லாஹ் ரசூலை அனுப்பினான். உம்மிகளிலே எழுத வாசிக்கக்கூடிய சமுதாயத்திலே அவர் அல்லாஹ்வுடைய அத்தாட்சியை ஓதி காட்டுவார், அதனூடாக அவர்களை பரிசுத்தப்படுத்துவார், பரிசுத்தப்படுத்திவிட்டு வேதத்தையும் ஞானத்தையும் கற்றுக் கொடுப்பார். அவர்கள் ஏற்கனவே தெளிவான வழிகாட்டில் இருந்தார்கள் ஜாஹிலியா காலத்திலே. ஆல இம்ரான் 164. அதே போன்று நபியவர்கள் அல்லாஹ்வை பார்த்த அந்த கட்டத்தை பற்றி பேசுகின்ற அந்த பார்வை சருகவில்லை, தவறவில்லை. அதே போன்று அத்துமீறவும் இல்லை. நஜ்ம் 17 ஓதி நபியுடைய சிறப்பை மேன்மைப்படுத்தின ஆயத்தை ஓதி பொதுவாக நபியுடைய மீலாத் தினம் இருக்கிறது, அது எப்பொழுதுமே மனித இனத்துக்கு ஒரு ஒளிமயமான ஒரு தினம். அல்லாஹ்வுடைய முழு படைப்பினங்கள் அதே போன்று எல்லா படைப்பினங்களுக்கு நபியுடைய அந்த கிருபை கருணை நபியுடைய ரஹ்மத் என்ற விடயம் பரவலாக கிடைக்கின்ற எல்லா படைப்பினங்களுக்கும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த உண்மையான மார்க்கம்தான் பெண்களுக்குரிய சங்கையை பாதுகாத்திருக்கிறது, அதே போன்று பெண்களை மதித்திருக்கிறது, நல்ல நல்ல சாதனை படைத்த ஆண்களை உருவாக்கி இருக்கிறது. எப்பொழுதுமே எல்லா காலங்களிலும் ஒற்றுமையான போர்க்காலங்கள் எல்லாவற்றும் நபியுடைய ரஹ்மத்தோடு நடந்திருக்கிறார்கள். எப்பொழுதுமே படை பட்டாளங்களை அனுப்புகின்ற பொழுதும் ஒரு மரத்தை கூட அநியாயமாக வெட்ட வேண்டாம், ஒரு வீட்டை தகர்க்க வேண்டாம், கிரைக்கைதிகளுக்கு சித்திரவதை செய்ய வேண்டாம், அதே போன்று மனிதநேயத்தோடு நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி சிறுவர்கள் பெண்களை கொல்ல வேண்டாம் என்றெல்லாம் புத்திமை சொல்லி அந்த அருள் கிருபை உள்ள நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த பிறந்த காலத்தில் நாட்கள் அந்த மாதத்தில் தான் இருக்கிறோம். எனவே எப்பொழுதுமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிமைத்தனத்தை பலகீனப்படுத்தப்படுவது அடக்கி ஒடுக்கப்படுவதை விட்டும் விடுதலை பெற்றுக் கொடுத்தார்கள். எப்பொழுதுமே தனித்துவமாக இயங்குவதை தடுத்தார்கள். மஷூராவை மையமாகவே தன்னித்துவமாக தன்னுடைய அதிகாரத்தை தன்னிஷ்டப்படி இயங்காமல் மஷூராவின் அடிப்படையில் ஆலோசனை அடிப்படை சமூகத்தோடு இணைந்து செயல்பட்டார்கள். நீதி நேர்மையை நிலைநாட்டினார்கள். எல்லோருக்கும் ஆள் பார்த்து தரம் பார்த்து பழகாமல் சமத்துவத்தை, எல்லோருக்கும் தக்குவாவை கொண்டுதான் வித்தியாசம் இருக்கிறது தவிர எல்லோருமே அந்த மதிப்புகளை சமத்துவமாக நடத்தப்பட்டார். எல்லோருடைய உரிமையும் கொடுக்கப்பட்டது. எப்பொழுதுமே சில வரையறைகளை கோட்பாடுகளை நிறுவி மார்க்க பணிகளை முன்வைத்தார்கள். எல்லோருடைய உரிமைகளையும் குடிமக்களுடைய உரிமைகளை பேணி நடந்தார்கள். அப்படிப்பட்ட பொறுப்பை நிறைவேற்றினார்கள். தானும் பொறுப்பை நிறைவேற்றுவது மட்டுமல்லாமல் பொறுப்புகளை ஒப்படைத்து ஒவ்வொரு பொறுப்பை பற்றி கேட்கப்படும் என்ற எச்சரிக்கையும் செய்தார்கள். எனவே அதன் மூலம் எப்பொழுதுமே அந்த சமூகம் செழிப்படைந்தது, எழுச்சி பெற்றது. அதனுடைய நலவுகள் எப்பொழுதுமே வெளிப்பட்டு கொண்டுதான் இருந்தன. இஸ்லாத்துடைய சட்டத்திட்டங்களை பின்பற்றும் காலமெல்லாம் சமூகம் எழுச்சி பாதையிலே பயணிக்கும் என்பதை ஆணித்தரமாக உலகத்துக்கு காட்டினார்கள். அவர்கள் அந்த விடயத்தை ஆணித்தரமாக வரலாற்றிலே பதித்து சென்றார்கள். அதுதான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்கம் இந்த விடயங்களை பொதிந்ததாக இருக்கிறது என்று சொல்லிவிட்டு பொதுவாக இறுதி கட்டத்திலே மக்களுடைய கஷ்டங்கள், துன்பங்கள், சிரமங்கள், பசி பட்டியலை பங்கெடுங்கள். ஒரு கூட்டு குடியிருப்புகள் இருக்கும் பக்கத்தில் வீடு இருக்கின்ற குடியிருப்புகளில் ஒரு வீட்டில் ஒருவர் பசியாளியாக இருக்கின்ற பொழுது இன்னும் ஒருவர்
வயிறு நிறைக்க சாப்பிடுவது, பசியாளியாக ஒருவரை வைத்துக்கொண்டு மற்றவர்கள் சாப்பிடுவார்கள் என்றால் அந்த குடியிருப்பு வாசிகள் அனைவரும் அல்லாஹ்வுடைய பொறுப்பை விட்டு நீங்கி விடுவார்கள். அந்த அளவு சமூக பொறுப்பு. எனவே பக்கத்து வீட்டுக்காரர் பசியோடு இருக்கின்ற பொழுது தான் புசிப்பவன், அவன் அந்த விடயம் தெரிந்து பசியோடு இருக்கிறான் தெரிந்தும் தான் புசிப்பவன் உண்மையான மூமின் அல்ல என்ற ஹதீஸை, சமூக காப்புறுதியை சமூகத்துடைய ஒரு ஒத்தாசை புரிவது, இப்போடைய கஷ்ட துன்பங்களை பங்கெடுக்கின்றது ஊக்குவிக்கக்கூடிய கட்டளையிடக்கூடிய அந்த ஹதீஸை முன்வைத்து, இந்த பசிபட்டினி நெருக்கடியான காலங்களிலே உணவில்லாமல் மருந்தில்லாமல் சிரமப்படுகின்ற கஸ்ஸா மக்களுக்கு உதவி செய்யுங்கள். உம்மத்துடைய பொறுப்பு. அந்த பொறுப்புகளை நிறைவேற்றினுடைய உம்மத்து எங்கே இருக்கிறோம், எந்த அமைப்பில் செயல்படுகிறோம், அவருடைய இலக்குகளை நோக்கி பயணிக்கிறோமா, இந்த உம்மத் இந்த விடயத்தில் முக்கியத்துவம் கொடுக்கிறதா, ஏன் மக்களுடைய விஷயத்தில் கரிசனை இல்லை, கவனம் இல்லை என்று சொல்லிவிட்டு, யார் முஸ்லீம்களுடைய விடயத்திலே கவனம் செலுத்தவில்லையோ, முஸ்லீம்களுடைய விடயத்திலே கரிசனை செலுத்தவில்லையோ, அக்கறை காட்டவில்லையோ, அவர் முஸ்லீம்களை சேர்ந்தவரை அல்ல என்று இந்த ரபியுல் அவ்வலில் பிறந்து வஃபாத்தாகிய இந்த மௌலித் உரிய புனிதர் தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி அந்த ஹதீஸை இறுதியாக ஞாபகப்படுத்தி, எனவே இந்த சுதந்திரமான உலகம் எங்கே, சிந்தனையாளர்கள் எங்கே, தலைவர்கள் எங்கே என்று கேட்டு அவர்கள் ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கிறார்கள் என்று சொல்லிவிட்டு, மனிதநேயம் என்ன, அவருடைய மனிதநேயம் எல்லாம் அங்கி மறைந்து விட்டனவா என்று கேட்டு ஆதங்கப்பட்டு விட்டு, சொல்லுங்க நபியே, அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும், எப்பொழுது எல்லா நிலைமையும் அல்லாஹ்வை புகழுங்கள், அல்லாஹ் தேர்ந்தெடுத்த அடியார்கள் ரசூல்மார்களுக்கு சலாம் உண்டாகட்டும் என்ற அந்த ஆயத்தை சூரா நம்மளுடைய 59 ஆயத்தை ஓதி நீண்ட துவா பிரார்த்தனை முகமது சரந்த் ஹஃபிதுல்லாஹ் அவர்கள் ஹுத்பாவுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறார்கள். எனவே 3 ஹுத்பாக்கள் மூலம் பிரயோசனம் அடைவோம், வாழ்க்கையிலே பிரதிபலிக்க செய்வோம், பின்பற்றுவோம், மற்றவர்களுக்கு எத்தி வைப்போம். முதலாவது ஹுத்பா, உண்மையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்பதற்கான அடையாளங்கள் என்ன, நேசிப்பதில் அடையாளம் பின்பற்றுவருடைய பிரயோசனங்கள் என்னென்று உசாமா ஹையாத் ஹஃபிதுல்லாஹ் இருந்தால் அந்த ஹுத்பாவை, அதுபோல் மதீனா முனவரோட ஹுத்பாவில் சில உபதேசங்களும் எச்சரிக்கைகளும் என்று சொல்லி வாழ்க்கையை 4 கேள்விகளுக்கு பதிலை தயாரிக்க வேண்டும் என்று ஹுதைஃபா ஹஃபிதுல்லாஹ் அவர்கள் அந்த ஹுத்பாவை அமைத்துக் கொண்டார்கள். இறுதியாக நபியருடைய இந்த அருள்காற்று, அல்லாஹ்வுடைய அருள்காற்று தென்றல் வீசக்கூடிய இந்த மௌலிதுடைய மீலாதுடைய காலத்திலே நாம் நபியவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், நபியவர்கள் நமக்கு செய்த அர்ப்பணிப்புகள், தியாகங்கள், அந்த இரண்டினூடாக சமூகம் பெற்ற எழுச்சி, சமூகத்துக்கு சிரமம், கஷ்டம், நோய் நம்பலங்கள், நெருக்கடியான நிலைமைகள் வரும்பொழுது கை கொடுக்க வேண்டும், ஏனைய முஸ்லிம்கள் கை கொடுக்க வேண்டும். பிறருக்கு நடக்கிற அநியாயத்தை பார்த்து கொண்டிருந்தால் அதே அநியாயம் தனக்கும் நடந்திருக்கிறது என்ற வரலாறை, அதை ஆமோதித்தவர்கள், ஏற்றுக்கொண்டவர்கள், கணக்கெடுக்காதவர்களுக்கு அதே ஆபத்து நேர்ந்திருக்கிறது என்ற சம்பவத்தை ஆதாரமாக சொல்லி அந்த ஹுத்பா அமைத்த 3 ஹுத்பாக்கள் மூலம் பிரயோசனம் அடைவோம், மற்றவர்களுக்கு எத்தி வைப்போம். இந்த வசந்த காலத்தினுடன் நம்முடைய வாழ்க்கையை அல்லாஹ் வசந்தப்படுத்துவானாக. அதே போன்று நடக்க இருக்கின்ற தேர்தலிலே சிறந்த பெறுபேறுகளை, முழு மனிதர்களுக்கும் சாதகமான இரக்க சுபாவம் உள்ள நீதியான நேர்மையான ஊழலற்ற அப்படியான ஆட்சியாளர்களை அல்லாஹ் தேர்ந்தெடுத்து தருவானாக என்ற துவாவோடு நிகழ்ச்சி தயாரிப்பிடும் நண்பர் ரிஸ்வான், தொழில்நுட்ப நண்பர் ஷர்ஃபான் இருவருக்கும் நன்றி கூறியவனாக நேர்களாக உங்களுக்கும் அல்லாஹ் ரஹ்மத்தும் பரக்கத்தும் செய்வானாக. நம் அனைவருடைய எதிர்காலத்தையும் அல்லாஹ் சுஃபீச்சமாக, செழிப்பானதாக, ஒளிமயமானதாக, எழுச்சி உள்ளதாக மாற்றுவானாக என்ற துவாவோடு மீண்டும் ஒரு மனாபிஸ்லானி சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.